Hi my dears, welcome to our channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வீட்டோட ஹோம் டூர். ஸோ இந்த வீடு தான் வந்து நம்ம இன்னைக்கு ஹோம் டூர் பார்க்க போறோம். வீடு வந்து காலியா இருக்கு. ஸோ வாங்க இப்போ நாம உள்ள போய் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் வந்து லிவிங் ரூம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு க்ளாசட் இருக்குது. ஸோ தட் நம்ம ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கிறது இல்லை வின்டர் டைமில் கோட்ஸ்லாம் மாட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாத்ரூம். ஸோ இதுதான் வந்து லிவிங் ரூம். இங்கே நம்ம வந்து ஃப்ளவர் வேஸ் ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ வெளியே இருந்து பார்த்தோன்னா அழகாக தெரியும். பாத்ரூமில் போய் பார்க்கலாம். அந்த பாத்ரூமோட ஃபுல் டூர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பாத்ரூமில் நான் வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷவர் ஸ்டீமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா மின்ஸ்லெஸ் அப்படிங்கிற பிராண்டோடது. மென்தால் அண்ட் யூக்கலிப்டஸ் இருக்கிறனால இது வந்து பாத்ரூம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸோட ஸ்மெல்லோட ரொம்ப நல்லா வச்சுருக்கு. இது ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 ஷவர் டேப்லெட் இருக்குது. ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பா ஃபீலிங் கொடுக்கும். நல்ல ஒரு அரோமா தெரப்பி. ஒரு டேப்லெட்டுமே தனித்தனி குட்டி குட்டி பேக்கெட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப்லெட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி விடுற இடத்துல படாமல் கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல ரூம் வந்து பாத்ரூம் வாசனையாகவே இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாத்ரூமில் இதான் ஷவர் பிளேஸ். இந்த பக்கம் ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்காங்க. அதில் வெண்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கண்ணாடி பாத்ரூம். ஏன் வரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவி பிளேஸ். அதாவது ஐ திங்க் இது வந்து ரொம்ப 100 இயர்ஸ் பழமையான வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இருந்தவங்க அப்போ இருந்த மாடல் டிவிலாம் வந்து இது மேலே வச்சுக்கலாம் மாதிரி இருந்திருக்கும். இங்கே வந்து கப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம்லேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் லிவிங் ரூம். ஸோ இதுதான் வந்து ஃபயர் பிளேஸ். ஸோ ஐ திங்க் இது வந்து கேஸ் தான். இது வந்து ரியல் விறகுலாம் கிடையாது. இது வந்து கேஸில் தான் வந்து ரன் ஆகும். இங்கே கீழே வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே வந்து மேலே நம்ம வந்து அழகுபடுத்துறதுக்கான டெக்கர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட்டர். ஆக்சுவலி இது வந்து வுட்டில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டர் இருக்குது. ஸோ இந்த 2 பக்கம் ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இங்கே வந்தோன்னா இதுதான் வந்து டைனிங் பிளேஸ். மேலே லைட்ஸ் போட்டிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஏசி இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கு. ரூம்லேருந்து நம்ம கிச்சனுக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து கிச்சன் ஏரியா. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான கிச்சன் தான். இங்கே வந்து சிங்க் இருக்குது. இதில்
கபோர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப் பண்ணுறது. இங்கே நம்ம வந்து ஆக்சுவலி இதில் வந்து பிளெண்டர், கிரைண்டர், அப்புறம் மிக்ஸி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உள்ள மறைவாக வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து மைக்ரோவேவ் ஓவன் இது. ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாஸ்ட்டுக்கா, இங்கே ஸ்டவ் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸாஸ்ட்டுக்காக அங்கே வந்து மேலே அந்த கனெக்ஷன் தான் அதோடவே அங்கே இருக்குது, ஏர் ஃப்ளோக்காக. இங்கே ஸ்டவ், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவன். இங்கே வந்து ஒரு ட்ராயர் இருக்குது. அப்புறம் இங்கே மேலேயும் ஒரு கபோர்டு இருக்குது, ஸ்பைசஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து நாம் புல் அவுட் பண்ணிக்கலாம். புல் பண்ணுமா வெளியே? ஸோ பாத்திரம்லாம் எடுக்கிறதுக்கு புல் அவுட் பண்ணிக்க 2 ரேக் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடில் சின்ன சின்ன ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்பூன்ஸ் அண்ட் இது தான் வந்து டிஷ்வாஷரு. டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிஷ்வாஷர் வந்து இது வந்து நல்ல அப்கிரேடட் வெர்ஷன். பார்த்தீங்கன்னா இந்த நார்மலி வந்து 2 ரேக் தான் இருக்கும், இது அப்கிரேடட்னால 3 ரேக் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வாஷிங்க்கான அந்த டிட்டர்ஜென்ட் வச்சுக்கலாம். இது 2 பக்கமும் திருப்பிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி இருக்கு. அண்ட் இங்கேயோ கீழே வந்து ஸோ இங்கேயோ ஹீட்டர், அதுக்கு கவர் அப் பண்ணல. இது வந்து ரிமோட் ஏசி. ஆமாம், ஏசிக்கு ரிமோட் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து இது பேஸ்மெண்ட் போகிறதுக்கான வழி. ஸோ இப்போ நாம போகிறது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போகிறோம். ஸோ இதுதான் பேஸ்மெண்ட். சீலிங் வந்து ரொம்ப இறக்கத்தில் தான் இருக்குது. பேஸ்மெண்ட்டில் தான் அவங்க வந்து வாஷிங் மிஷின், அப்புறம் ட்ரையர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர் டாப் லோட் தான். டாப் லோட் ட்ரையர் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ட்ரையர். ஸோ இங்கே வந்து ஒரு வாஷ் பேசன் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி வந்து இது ஜிம்மாக இவங்க வச்சுருந்தாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் அதுக்கு தான் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து மிரர் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து அவங்க ஜிம் ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த மெயினான இதெல்லாம் இருக்குது. அதாவது வாட்டர், கேஸு, ஹீட்டரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, பேஸ்மெண்ட். Working place like this shed. Closet, bathroom. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்கு, கபோர்டு இருக்குங்க. அப்புறம் இதுதான் ஸ்விட்ச் லைட்டுக்கு. லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம். குட்டி பாத்ரூம் தான். இது வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து சின்னதாக வச்சுருக்காங்க பாத்ரூம். ஸோ இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம். ஸோ இப்போ நாம் வந்து மேலே போய் பெட்ரூம்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம்.
ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன் காட்டும் போதே இதை காட்ட மறந்துட்டேன். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்புறம் அங்கே மேலே கேபினெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து புல் அவுட் பண்ணுற மாதிரியான ட்ரேஸ் தான் இங்கே பேண்ட்ரியில் இருக்குது. வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ். ஸோ இங்கெல்லாம் வீடு காலி பண்ணும்போது ஃப்ரிட்ஜை விட்டுட்டு தான் போவாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த பக்கம் இது ஃப்ரீசர், இது ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த பக்கம் வந்து ஸோ இதுதான் வந்து பின்னாடி டெக்குக்கு போகிற வழி. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபயர் பிட் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி கேஸ் தான். இது வந்து உண்மையான விறகு கிடையாது அதுதான். ஸோ நம்ம வீடு அதான், நம்ம வீடு தெரியுது. ஜஸ்ட் லீவ் இட். ஸோ இது வந்து டெக்கு பிளேஸ். ஸோ டோர் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ண முடியல. அங்கேருந்து அப்படியே இறங்கி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் அது வந்து ஷெட்டு. அப்புறம் ப்ளூ கலர் ஷெட்டு பக்கத்தில் இருக்கிறது ஸ்லைடு. அப்போ தான் தண்ணி உள்ள ஜம்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் மேலே போகலாம். இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி டைமில் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம கிச்சன்லேருந்து மேலே போய் பார்க்கலாம். இங்கே வந்து இதை தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாம் வந்து பார்க்க போகிறது செகண்ட் ஃப்ளோர். மேலே தான் பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓ இங்கே வந்து பார்த்தா நம்ம வீடு தெரியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைப் லைன்ஸ்க்கான டோர் அது. ஸோ இதுதான் ஒரு அழகான பாத்ரூம். டாய்லெட், வாஷ் பேசன். ஸோ இது வந்து பாத்ரூம், ஷவர், பாத்டப் ஸ்பேஸு. ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இது வந்து கேபினெட்ஸ் தான். நம்மளுக்கு பாத்ரூம் ஸ்டஃப்ஸு, சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இது ஒரு ரூம். இந்த ரூமுக்கான க்ளாசெட். ஏசி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்போசிட்லேயே இன்னொரு ரூம் இருக்கு. இந்த ரூமுக்கா ஸோ இந்த ரூமில் ஒரு க்ளாசெட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரூமுக்கும் நடுவில் ஒரு ரூம் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே போகலாம். எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மட்டும் அவங்க வேறு மாதிரி கலர் போட்டிருக்காங்க. அதுவே பார்க்க அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே எல்லா லைட்ஸு ஃபேன்லேயும், இந்த ஊரில் எல்லா ஃபேன்லேயுமே வந்து இந்த மாதிரி லைட்ஸ் இருக்கும். அண்ட் அதில் வந்து இந்த மாதிரி புல் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாசெட் இருக்குது. இந்த ரூம்க்கான க்ளாசெட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளாசெட் டோர்லேயே மிரர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு பியூட்டிஃபுல் வியூ பார்க்கலாம். ஆமாம். அப்புறம் இந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பின்பக்கம் அழகாக தெரியுது. அந்த மரம், டெக்கு எல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. ஓகே. ஸோ பெட்ரூம் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு.
ஸோ இங்கே வந்து இப்படி சுற்றி சுற்றி 3 ரூம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூம், செகண்ட் ரூம் அண்ட் தேர்ட் ரூம். 3 ரூம் இருக்குது. அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வா மேலே ஆட்டிக் போகிற வழி இதுதான். ஸோ மோஸ்ட்லி இங்கிலீஷ் படத்துலலாம் வந்து பேய் இருக்க மாதிரி காட்டுவாங்க இந்த இடத்துல. ஸோ இவங்க ஆட்டிக்கில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. போடப்பட்டோம் கொஞ்சம் ஹாரராக தான் இருக்குது பார்க்கும்போது. இட்ஸ் டூ ஹாட். அப்பா முடியல. ஸோ மேலே ஆட்டிக் பார்த்துக்கோங்க. மூச்சு திணறுது, அவ்வளோ ஹாட்டாக இருக்கு. ஓகே லெட்ஸ் கோ டவுன். ஸோ அங்கேருந்து இப்படி வந்தோன்னா கீழே போகிற படி. ஸோ ஜன்னல் பார்த்துக்கோங்க, நம்ம வீடு அங்கே தெரியுது. இதுதான் கீழே போகிற வழி. ஸோ இந்த வீட்டோட சைடு போய் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு டோர் இருக்கு. ஸோ இதுதான் ஷெட்டு போகிறதுக்கான வழி. ஸோ இதுதான் ஷெட்டு. கராஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இருக்குது, காரு உள்ளே விட்டுக்கலாம். ஸோ இப்படி வந்தீங்கன்னா இது அந்த இந்த வீட்டோட பேக் சைடு. ஸோ நான் மேலேருந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டெக் இதுதான். ஸோ இங்கே வந்து டேபிள்லாம் போட்டு சம்மர் டைமில் உட்காந்து டின்னர் சாப்பிட்லாம், கிரில் பண்ணலாம். ஸோ இங்கே இப்படி வந்தீங்கன்னா இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மரம். ஸோ இங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூலோட இருக்கிற இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னாக்கா $350,000 வரும். அதாவது நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 2,94,00,000 ரூபாய்க்கு வரும். இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கிற இந்த கராஜ் உள்ள போய் பார்க்கலாம். அன்ஃபினிஷ்டு தான், மேலே ரேக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வெளியில் போயிடலாம். இது வந்து பக்கத்து வீடு ஆக்சுவலி வந்து காலியாக இருந்தது. இப்போ தான் வந்து வாங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் வீடு எப்படி இருக்கும், ஒரு காலியாக இருக்கிற சேலில் இருக்கிற வீடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பாய்.